ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அவல் வச்சு ஒரு பணியாரம் பண்ணலாம். அதுக்கு ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க எதில் தேவையோ. நான் இந்த கப்பில் ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு அவல் போட்டிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த வாஷ் பண்ண அவலோட அதே ஈக்குவல் ரேஷியோவில் ஒயிட் ரவை, அதாவது நான் உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவையை போட்டுக்கலாம். அது கூட மோர் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு அல்லது 1.5 கப் அளவுக்கு மோர் ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு மோர் விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இது முழுகிற அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் மோர் அளவு அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஊற்றிக்கிறீங்களோ இது ஊறணும். இந்த அவலும் சரி ரவையும் சரி ஊறணும். அதனால் இது மேலே வர வரைக்கும் நீங்கள் மோர் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1 மணி நேரம் அதை மூடி வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சதை மேஷர்னால் நம்ம நல்லா மசிச்சுக்கலாம், அல்லது கையால் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நான் மசிச்சுட்டேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூன்னால் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாண்டியில் ஆயில் அல்லது நெய் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வேணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஆனியன் போட்ட இடத்துல பெருங்காயத்தினுடைய வாசனை ஒன்றும் பிரமாதமாக நமக்கு வெளியில் வராது. குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், குட்டியாக கட் பண்ண காலிஃப்ளவர். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம பாயில் வாட்டரில் போட்டு எடுத்தது. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த காய்க்கு தகுந்த கொஞ்சமாக சால்ட்டு. இந்த காலிஃப்ளவர் இருந்ததுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குடமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வேண்டாம் அப்படிங்கிறவங்க தேங்காய் 1 ஸ்பூன் திருவல் கூட போட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட் தரும். பெருங்காயத்தை அதிகமாக போட்டு தேங்காய் போட்டிங்கன்னா எம்மி டேஸ்ட் வரும். இது கொஞ்சம் ஆஃப் குக் பண்ணால் போதும். ரொம்ப நம்ம திருப்பியும் நம்ம பாயில் பண்ண போகிறதுனால. இதில் ஒன்றும் ஹார்டான காய்கறிகள்லாம் நான் ஒன்றும் போடல இல்லையா. கேரட் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நம்ம துருவோம் இல்லையா, கேரட் சீவறதில் அப்படி பண்ணி போட்டுருவோம். சட்டுன்னு 2 தடவை பரட்டினா போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவோட இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மோர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஊற்றின மோரே போதுமானதாக இருக்கும். நம்ம எடுத்து அதில் விடணும் இல்லையா, அந்தளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம கொண்டு வரணும். அவ்வளோதான். இங்கே பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நம்ம தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் எப்பயும் போல் நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோ இல்லை விடாமையோ எப்படியோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்
உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் சமையல் சோடாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள வந்து ஃபஸ்ட்டு நம்ம விடாமல் லாஸ்ட்டில் விடுறது நல்லது. ஏன்னா சென்டரில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேம் வந்து அதிகமாக இருக்கும். சட்டுன்னு ஆகிடும். அதனால தான். அவல் வந்து ஹெல்த்தியானது. அதில் நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கோம். இதில் கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் ஃபைனலாக போட்டுக்கோங்க. மார்னிங் டிஃபனுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கூட ஒரு சட்னியோடு எடுத்துட்டிங்கன்னா மார்னிங் டிஃபன். அதே சமையும்போது திருப்பி போடும்போது சென்டரில் ஃபஸ்ட்டு திருப்பிக்கும். ஃப்ளேம் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஆகிடும் இல்லையா? ஸோ இதை திருப்பிண்டு மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸு. ஆயில் ஓரளவு இருந்தால் தான் இது வந்து பொரிஞ்சு வரணும் இல்லையா? வேகணும். அவல் ரெண்டாவது நல்லா மசிச்சுக்கோங்க. ஆனால் அது முழிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரவையை வந்து 1 ஹவர் ஊற வைங்க, இல்லைன்னா ஹார்டாக இருக்கும். மோர் குத்தி தாராளமாக நான் எப்படி காமிச்சேனோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா சமையல் சோடாலாம் தேவையே இல்லை. ரெண்டாவது ரொம்ப ஆற விட்டும் சாப்பிடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்த நான் வந்து மோரில் ஊற வச்சதுனால லைட்டாக அதுக்கு தேவையான புளிப்பும், ரொம்ப புளிச்ச மோர் விட வேண்டாம், லைட்டாக அதுக்கு தேவையான புளிப்பு, உப்பு, காரம், அந்த பெருங்காய வாசனை எல்லாம் ஃபைனாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.